வெல்கம் பேக் டு திருச்சி ட்ரேடர். நான் உங்கள் பிரகாஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? நம்ம எப்போவுமே நம்ம டெய்லி ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஒரு ப்ரீவியஸ் டேவே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு, எங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதோட ஸ்டோரி என்ன என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே எங்கே ஓப்பன் ஆனால் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து ப்ரீவியஸாகவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற எமோஷன்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் எப்போவுமே ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே நீங்கள் ரெடியாக இருக்கணும். மார்க்கெட் ஹவர்ஸில் உட்காந்துட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதோ, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறதோ, இல்லை வேறு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதோ டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்க, ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிரும். அதனால் ப்ரீவியஸ் டேவே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் கரெக்டாக என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? சரிங்க, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம மார்க்கெட்டில் வந்து வியூவில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்தா நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஒரு டெய்லி சார்ட் இருக்குது. டெய்லி சார்ட்டில் என்ன நடந்திருக்குது, ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப பேக்கெலாம் போக வேண்டியதில்லை. ஆல்ரெடி ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு எப்போல்லாம் பாட்டம் சேனல் வருதோ அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகும். இந்த மேலே போனதில் வந்து கேண்டில் இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். இந்த மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகேங்களா? இந்த பாட்டமில் ரிஜெக்ட் ஆகும்போது பெருசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு லெக்கு, இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோப்பிங் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சடன் ரேலி கிடச்சிருக்கு. அதாவது இது மாதிரி எப்போல்லாம் நமக்கு வந்து செகண்ட் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு பெரிய கேண்டில் கிடைக்குதோ அப்போ என்ன ஆகுனா எல்லாருமே ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் பார்ப்பாங்க. யாரும் 300 ஏற்கனவே ப்ரீவியஸாக வாங்கி வச்சுருக்காங்க, ஒரு 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குன்னா ப்ராஃபிட் இந்த க்ரீடில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அப்போது வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டே வந்து செல்லிங் வரும். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு இங்கே. அதாவது ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது, ஒரு ரேஞ்ச் கேண்டில் இருக்குது, இன்னொரு லெக்கு கொஞ்சம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் 2வது லெக்கு போகாதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது போக சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செல்லிங்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு நம்ம சேனல் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஆனாலும் நெக்ஸ்ட் டேலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அதில் கிளியராக இருந்துக்குங்க. ஏன்னா இந்த சேனலை தாண்டி போகும்போது ஏற்கனவே இங்கே ஒரு செல்லிங்க்கான சிம்டம்ஸ் கொடுத்துருச்சு, ஓகேங்களா? இதுக்கப்புறமும் நம்ம கேப் அப் 100-150 பாயிண்ட்லாம் ஏறுது அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாயிண்ட் இருக்காது. இப்போ 150 பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000னா 150னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேஞ்சை டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க பாருங்கள். இதுக்கு மேலே பெருசாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. உங்களுக்கு கீழே கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மேலே பெருசாக போகிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடும் மார்க்கெட்டு, ஓகேங்களா? அப்போ இந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு கேப் அப் இந்த சேனல் இப்போ நியரஸ்ட் ஆகுதோ இல்லை அங்கே மேலே ஆச்சுன்னா செல்லிங்கு, இங்கே நியரஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல செல் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ட்ரேட் செட்டப் எடுக்கலாம். அல்லது இதே இடத்துலையே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் யோசிக்கணும், வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்னா இந்த டாப் ஏரியாவில் வந்துச்சுன்னா செல்லிங் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பை பண்ணக்கூடாதுங்கிறது, செல்லிங் தாங்கிறத விட பை பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க, ஓகேங்களா? அதாவது லாங் சைடு போகக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட லெக்குக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெயில் மாதிரி இதே மாதிரி ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு டெயில் வந்துட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வர்றதுக்கு கரெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் சார்ட்லேயும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஆக்சுவலாக இதே தான் அங்கேயும் சொல்லும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு 6 கேண்டில்ஸ் ஒரு நாளில் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா அடுத்த 5-6 கேண்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ட் ஆகிட்டு இம்மிடியேட்டாக ஒரு பையிங் கேண்டில் கொடுத்துட்டு ஒரு அப்சார்ப்ஷன் நடந்துட்டு
மார்க்கெட்டு சடனாக ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லெக்கு, இது கன்சால்டேஷன், இது செகண்ட் லெக்கு. இந்த செகண்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறி இருக்குது, வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல இந்த கடைசி கேண்டிலில் இந்த கேண்டில் பாருங்கள், இதோட கேண்டில் இதில் வந்து வேல்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல கன்சால்டேஷன் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டு ட்ரைவு, இது செகண்டு, இது தேர்டு ட்ரைவு. இன்னொரு ட்ரைவ் வருது அப்படின்னா கொஞ்சம் இதே மாதிரி ரேலியை கொஞ்சம் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த இடம் ரீச் ஆகிட்டு அடுத்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது இதோட ஹை கொஞ்சம் மேலே பிரேக் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் டாப்பில் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக பிளான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துக்கிட்டே ஓப்பன் ஆகுது, அதாவது இந்த லோவில், அதாவது 22,950 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இமிடியேட்டாக ஒரு பையிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பையிங் மீன்ஸ் ஒரு ரேஞ்சு அடுத்த ஒரு 3 தேர்ட் லெக், அதாவது சொல்லப்போனால் இது இந்த அளவு வச்சுங்க, இந்த இடத்துல வந்துச்சுன்னா பை பண்ணணும், இந்த இடத்துல வந்தால் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக கூட நம்ம பார்க்கணுன்னா வேறு இன்னும் ஒரு 15 மினிட்ஸோ மற்ற விஷயமெல்லாம் பார்க்கலாம். அதாவது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லெக்கும் இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22,800 இந்த ரேஞ்செலாம் வருது அப்படின்னா இம்மிடியேட்டாக கொஞ்சம் ஒரு பையிங் வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஓடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலும் ஒன்று இந்த சேனலில் ஹைட்டு இந்த மேலே டாப்புக்கு ஈஸியாக ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. சடனாக கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வரைக்கும் போகிறது இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு செல்லிங் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆன உடனே செல்லிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ரேஞ்சுக்குள்ளே ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது செல்லிங் சைடு தான் அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது 1 or 2 டேஸ். இப்போ நாளைக்கு நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியலாம், அடுத்தடுத்த நாள் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த டாப் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அதே மாதிரி இந்த இடத்துல பவர் இருக்குது, ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பவரை கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராடேயில் ஒரு 5 மினிட்ஸில் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம இன்னும் கூட ஒரு டீட்டெயிலாக கூட ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இதே தான் மார்க்கெட் வந்து திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு கொஞ்சம் கேப் அப் ஆகிட்டு அடுத்த ரேஞ்சுக்குள்ளே டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனாலும் இவ்வளோ இன்னும் 200 பாயிண்ட்டு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் 200 பாயிண்ட் மேலே வந்தோடனே இம்மிடியேட் செல்லிங் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற அனலைசிஸ் எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஓகே, மார்க்கெட்டுக்கு எப்படி ஓப்பன் ஆனால் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டு எங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், நம்ம எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னும் 200 பாயிண்ட் மேலே வந்து ஓப்பனாக அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா நம்ம அங்கே போய் பை பண்ணக்கூடாது. அங்கே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து பை பண்ணுற சுச்சுவேஷன் நம்ம 5 மினிட்ஸில் கொடுக்குது, நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் கொடுக்குது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அந்த இதை டார்கெட்டை ரீச் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துலனாலும் அந்த நியரஸ்ட்டில் வந்து செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே கேப் டவுன் ஆகுது, ஒரு 50 பாயிண்ட் 80 ஒரு 70 பாயிண்ட்லாம் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பையிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பை சைடு போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேப் டவுன் ஆனாவே. ஓகே, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் போக போக வருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணியே நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறது மெஜாரிட்டியான டைமில் உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் 2-3 விஷயத்தை பை சைடும் சேல் சைடும் 2 கம்பைன் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான். நீங்களும் ஓனாக ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். நம்ம என்னதான் இருந்தாலும் இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது நம்ம அந்த டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இது ஜஸ்ட்டு என்னென்னா எங்கெங்கே இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வளவளம்னா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.